கடவுளே, இந்த விசேஷம் நல்லபடியா முடியணும். என் பொண்ணு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஜீவாவை சீக்கிரமா வர வச்சிரு கடவுளே. டேய் பாண்டி, பொங்கல் பொங்காதுன்னா இப்ப பாரு, படையலே போட்டாச்சு. அது சரிப்பா, பொங்கலை கூட ஊதி ஊதி பொங்க வச்சிட்டீங்க. ஏய், இப்ப அடுத்து தாலி பிரிச்சு கோக்கணுமே, அது எப்படி நடக்க போகுது? அதானே, தாலியும் இல்ல, இவ்வளவு கட்டினவனையும் காணோம். ஜீவா அங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் சாமி. நல்லா வந்தான் போ. டேய் மனோ, அவனை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? ₹1 கூட சம்பாதிக்க துப்பு இல்ல, வெட்டியா ஊரை சுத்துறவன். அவன் காசை ரெடி பண்ணி தாலியோட வருவானே. அதுக்கு தானே சிலம்பம் போட்டியில கலந்துக்க போயிருக்கான். சும்மா புரியாம பேசாதீங்கப்பா. போட்டியில கலந்துக்கிட்டா ஜெயிச்சிருவானா? அவன் எங்க ஐயா கிட்டே சிலம்பம் கத்துக்கிட்டவன்டா, அப்பவே நல்லா விளையாடுவான். அம்மா, நீங்களும் தான் பாத்திருக்கீங்கல்ல, சொல்லுங்கம்மா. அதெல்லாம் அவன் சின்ன வயசுல கத்துக்கிட்டது. அவனுக்கு படிப்பே மண்டையில ஏறல. இதெல்லாம் எங்க ஞாபகம் இருக்கு போகுது. எனக்கு தெரிஞ்சு அவன் வரப்போறது இல்ல. மதனி, அவன் மேல நம்பிக்கை இல்லாம அவன் கண்டிப்பா போயிருக்க மாட்டான். நீங்க வேணா பாருங்க, போட்டியில ஜெயிச்சு அந்த காசுல தாலியோட தான் வருவான் பாருங்க. வரட்டும். ஏய், அவன் செம்மையா அடி வாங்கி படுத்து கிடக்க போறான். ஏய், ஹாஸ்பிட்டல்ல நாம எல்லாரும் போய் பார்க்க போறோம். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? இப்படி அவசகுணமா பேசிட்டு இருக்க.